ஒரு ஃபைட்டும் சும்மா சரக் 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 பிரக் பிரக் அப்படியே குத்துறா போல ஒரு சரியா இருக்கு. ஆக்டிங்ல இருந்து எல்லாம் அச்சு நிமிஷம் பண்ணிட்டான். இன்ச்சு சித்தா விளையாடுங்க அப்போ ஒரு அந்த மாதிரி ஆக்டிங். ஆனா சொல்றேன் குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க, படம் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா 6 பாக்ஸ் வச்சாரு மிரட்டா படம் 1000 கோடி அடிக்கிறது தகுதியில ஒரு படம். இதே படத்தை பிரபாஸ் பண்ணா போயிட்டு பாப்பானுங்க 1500 கோடி வரணும். இந்த படம் ஒரு தலை ஃபேனு வயிறு எரியுது. எதுக்கு எங்க தலைக்கு சிறுத்தை சிவா இது மாதிரி ஒரு படம் பண்ணுது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு படம். சூப்பர் படம், செம்ம படம். உடம்பு இருக்குல்ல அதுதான் ப்ரோ. வயசானாலும் அந்த மச்சான் அதுதான் ப்ரோ. அந்த உடம்பு பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் இருக்கும். சொல்லு ஒரு சரியா இருக்கு. ஆக்டிங்ல இருந்து எல்லாம் அச்சு நிமிஷம் பண்ணிட்டான். இன்ச்சு சித்தா விளையாடுங்க அப்போ ஒரு அந்த மாதிரி ஆக்டிங். ஒரு ஆக்டிங் பாருங்க பாருங்க தலையில போடுங்க. சூர்யா ப்ரோ நம்ம செய்ய ப்ரோ. அண்ணன் மிரட்டினார் ப்ரோ. ஆக்டிங்லாம் வேற லெவலு, ஃபிட்னஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அண்ணன் தான் ப்ரோ படமே. அவ்வளவுதான் ப்ரோ. டிஎஸ்பி சாரு மியூசிக் நடத்திட்டாரு எல்லாமே பயம் ப்ரோ. ஆக்டிங் வேற அவ்வளவுதான் ப்ரோ. என்ன ப்ரோ வேணும்? அண்ணனை புத்தியில பார்த்தாலே போதும் ப்ரோ. சூர்யா இருந்தா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ரேட்டிங்னாலே 10 சரியா பண்ணிரா போல. அந்த போல எல்லாமே இது அதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு படத்தை படமா பாருங்க ப்ரோ. எங்க அண்ணன் சொல்றது அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் ப்ரோ. படத்தை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி படத்தை படமா பாருங்க. நல்லா இருக்கா செலிப்ரேட் பண்ணுங்க. இத்தனை கோடி அடிக்கும் அத்தனை கோடி அடிக்கும் நமக்கு வேணாம். படத்தை படமா பாருங்க அவ்வளவுதான். அண்ணன் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா ப்ரோ. நல்லா எக்ஸ்பெக்டேஷன். அண்ணன் 2 பேர் அதுதான் ப்ரோ மெயின். அண்ணன் கண்டிப்பா கார்த்தி தான் ப்ரோ மெயின் வில்லன் ரோலே. கார்த்தி தான் ப்ரோ. கார்த்தி சார் தான் ப்ரோ. மஜா தான் ப்ரோ. எல்லாமே அண்ணன் தான் ப்ரோ. தலைவனே தான் ப்ரோ. கண்டிப்பா இருக்கும். சூர்யா அண்ணா தான் ப்ரோ மெயின் ரோல் பண்றாரு எல்லாமே. மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் நல்லா இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா சூர்யா அவர்கள் தொட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். இது அவருக்கு சூட்டபிள் ஆயிருக்கா? இல்ல ஆல்ரெடி 7ஆம் மயிலே ஓரளவுக்கு இருந்தது. இதுல பீரியடிக் போர்ஷன் சூப்பரா இருக்கு. பீரியடிக் போர்ஷன் இன்னும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் வெறித்தனம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆசமா நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைரக்டர் நான் வன்மையா கண்டிக்கிறேன். அண்ணாத்தன் ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு இப்ப சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு இது போல எங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அண்ணாத்த எதுக்கு இது போய் மொக்க படம்? எங்க சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு மொக்க படம் கொடுத்துட்டு இப்ப சூர்யாவுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தா எங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். நான் எவ்வளவு வருத்தப்படுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 1000 கோடி இல்ல தலை 2000 கோடி. இது போல நீங்க தினக்கும் வந்து பாக்கணும். இன்னொரு வருத்தம் நான் ஓடிடியில வர ஒரு 4 வாரம் கழிச்சு அப்ப 3D எஃபெக்ட் எங்க போவோம்? இவங்க 60 ரூபா கண்ணாடி திரும்பி வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி அந்த 3D எஃபெக்டோட பார்க்க முடியும்? இந்த 3D எஃபெக்ட்ல தான் இந்த படம் நல்லா இருக்கு. இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? ஓடிடியில 3D எஃபெக்ட் கிடைக்காது நம்மளுக்கு. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தலைவா. அல்டிமேட் தல. நம்ம அவரோட ஆக்டிங் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பிதா மகன் உங்களுக்கு தெரியும். அந்த பிதா மகன்ல அவர் நடிச்சிருப்பாரு. நடிப்பு அந்த நடிப்பை இங்கே கொடுத்திருக்காரு. அதனால நம்ம நடிப்பை பத்தி அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நடிப்பின் சிகரம் சூர்யா இமயமலை மகரம். நன்றி வணக்கம். சூப்பர் ப்ரோ. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ரிவ்யூஸ் வந்து பார்த்து வராதீங்க, வந்து நேர்ல பாருங்க அவ்வளவுதான். நெருப்பு பறக்குது உள்ள. அண்ணா வேற லெவல். எத்தனை கட்டப்பு? 2 கட்டப்பு சரி கீழே உள்ள. ஐயோ நிக்க முடியல. பறக்குது அனல் பறக்குது ப்ரோ. யாரு சொன்னா சூர்யா நாங்க யாரும் இல்லை. அன்பட நாங்க இருக்கோம் அவ்வளவுதான். ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு படம் தெரிவிக்கும். இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி ஆனாலும் கணக்கா இல்ல. படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆனா சொல்றேன் குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க, படம் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா 6 பாக்ஸ் வச்சாரு மிரட்டா ப்ரோ.
அவ்வளவு பயங்கரமா இருக்கு படம். ப்ராஜெக்ட் கேனா கல்கி இல்ல கங்குவா அந்த லெவல்ல இருக்கு படம். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? டிஎஸ்பி செதுக்கிட்டாரு ப்ரோ. கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி உட்கார முடியல, உள்ள நின்னுட்டே தான் இருக்கேன் நானு, செக்யூரிட்டா இருக்கேன். அந்த லெவல்ல படம் இருக்கு. கார்த்தி அவர்கள் கேமியோ எப்படி இருந்துச்சு? அது சஸ்பென்ஸ் தான் படத்துல. அது பரவாயில்ல, சஸ்பென்ஸ் நாங்க எப்பவுமே ரிவீல் பண்ண மாட்டோம். படத்துக்கு வரட்டும், வந்து பாக்கட்டும், வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த லெவல்ல இருக்குது. என்ன பிடிச்சது? அண்ணன் தான் ப்ரோ. 2.5 வருஷம் தாவும் நான் குட்டி கதை சொல்ல வந்த தம்பி, வரலாறை படைக்க வந்தவன். மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ், ஒன்லி ஃபார் தி பிக்கஸ்ட் ஓபனிங். ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ரோஹிணில செலிப்ரேஷன் இல்லாம பார்த்தது இன்னைக்கு மட்டும்தான். ஆனாலும் செலிப்ரேஷன் எங்களுக்கு வெளியே இல்ல, உள்ள அந்த லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் வெளியே. அடுத்த ஷோ புக் பண்ண போறேன், நாளைக்கு புக் பண்ண போறேன். இந்த வாரம் ஃபுல்லா பாத்துட்டே இருப்பேன் நானு. என் பேரே காப்பான் தான். படத்தை நான் காப்பாத்த மாட்டேன், எல்லாருமே காப்பாத்துவோம். தமிழ் சினிமாவில இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிரட்டிட்டாரு. பொங்கல் சாப்பிட்டு கோயில்ல இருக்க கோயில் யானை இல்ல ப்ரோ, இந்த சிவான்ற மனுஷன் காட்டு யானை அந்த லெவல்ல எடுத்திருக்காப்புல படத்தை. அதே மாதிரி ஞானவேல் ராஜா, அவர் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமே இல்லை. அவருக்கு தான் மெயின் கிரெடிட்ஸ். எங்க ஏரியால நான் பேனர் அடிச்சேன், அதுல எடிட் பண்ணும் போது ஞானவேல் ராஜா பேர் இல்ல, திருப்பி எடிட் பண்ணி அந்த ஆள் பேரை போட்டேன். அந்த அளவுக்கு அவன் தான் மெயின் பயன்பாய. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்கான் படத்தை. பார்க்குக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. அதெல்லாம் படிச்சுக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டாங்க. அவ்வளவு கோலிவுட்டோட பேன் இந்தியா ஸ்டார் வந்துட்டாரு. செகண்ட் ஹாஃப் சூப்பர், பயங்கரமா இருக்கு, தரமா இருக்கு. என்னது? அது கன்ஃபார்ம். என்னால முடியல ப்ரோ, ரத்தெல்லாம் கொதிக்குது ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, செம்மையா நடிச்சிருக்கு. டைரக்ஷன் எப்பவும் போல சென்டிமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ, கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆயிருக்கு. சூரரை போற்று ஜெய்பீம் வந்திருக்கு இல்லையா, சோ அந்த அளவுக்கு மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு மூவி, நல்லா இருக்கு. வெயிட் பண்ணு, கார்த்தி சூர்யா காம்போக்காக வெயிட் பண்ணி. என்ன ஒரு 10 நிமிஷம் தான் போட போறேன் நான். அவ்வளவு நேரம் பேசி அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணிடுவீங்க. நான் எதுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசணும்? ஃபைட்ல அல்டிமேட் இல்ல, ஒரு ஃபைட்டும் சும்மா சரக் 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 பிரக் பிரக் அப்படியே குத்துரா போல. ஒரு சரக் 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 அந்த தன்னை யானை தண்டத்துல போட்டு கலா கலாக்குன்னு குத்துரா போல. ஒரு ஃபைட் சீனும் அல்டிமேட்டா இருக்கு. நம்ம 3D தான் அந்த படத்தோட மைண்ட் எஃபெக்ட். அப்படி இருக்கு படம், வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை.